மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கும் வளர்பிறை சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கின்ற ஒரு நாள். இந்நாளிலே உங்களுடைய மனதில் உள்ள விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நீங்கள் எதை பெற வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை இறைவன் உங்களுக்கு அருள்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். எதேச்சையாக சில சம்பவங்கள் நடைபெறும். அது இறைவனின் திருவுள்ள குறிப்பு என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் எதை வேண்டுகின்றீர்களோ, எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனிற்கு குரு பார்வை. ராசி அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறது. ஆகவே நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் ஏதேனும் ஒரு மகத்தான சாதனையை செய்வீர்கள். அரிய செயல்களை அறிய ஒண்ணாமல் செய்கின்ற ஒரு நாளாக, மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பல விதத்திலே நன்மைகள் நடந்தேறுகின்ற நாளாக இருக்கும். சில விஷயங்களை ஏதோ சாதாரண விஷயம் என்று நினைத்து நீங்கள் செய்வீர்கள். பின்னால் பார்த்தால் அதுவே ஒரு சாதனையாக பலரால் பேசப்படும். நீங்கள் புகழப்படுவீர்கள். உங்களுடைய திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் தனகாரகனாகிய குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். இந்நாளிலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் தனியார் துறையிலே பணிபுரிபவர்களாக இருந்தாலும் அல்லது அரசு பணியாளர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்நாள் விளங்குகின்றது. வேலையை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். தற்போது உள்ள பணியிலிருந்து வேறு இதை காட்டிலும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்னும் முயற்சியிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அது இப்பொழுது நடக்கும். பணி நிரந்தர உத்தரவு கிடைக்க வேண்டும் என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சுய தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சுலபமான சரளமான ஒரு நல்ல போக்கு ஏற்படும். முதலீடுகள் எல்லாம் பன்மடங்காக பெருகுகின்ற மிக சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரன் வலுவான நிலையிலே 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள். கடகராசிக்காரர்கள் அம்பிகையை சற்று அதிகமாக வழிபட வேண்டும். அம்பிகையின் அருள் அவர்களுக்கு எளிதாக கிடைக்கும். இந்த நாள் நவராத்திரி பூஜையின் 2வது நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். அபிராமி அந்தாதி படித்து வாருங்கள். சௌந்தரிய லகரி படியுங்கள். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான தகவல்கள் எல்லாம் வரும். நீங்கள் எதிர்பாராத விதமாக சில நல்ல தகவல்கள் வந்து அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் சனியும் 3ஆம் இடத்து சந்திரனும் 4ஆம் இடத்து ராகுவும் உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டி அவற்றை எல்லாம் செயல்படுத்த நினைப்பீர்கள். அவை அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்களுக்கு அயல்நாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பொன்று வரும். அல்லது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதால் பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறது. இது ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம். இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தட்டுப்பாடு என்னும் சொல்லுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். தாராளமான ஒரு நிதி நிலவரம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் மட்டுமில்லாமல் தொழில் முன்னேற்றமும்
வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் வீட்டவனாகிய சந்திரன் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய தொழிலுக்கு இடையூறாக யாரேனும் இருந்தால் அவர்களெல்லாம் விலகி விடுவார்கள். ஜீவனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கின்ற நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுடைய தொழில் தொடர்பான விஷயங்களிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும், நன்மைகள் நடைபெறும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு மிகச் சிறப்பான நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இந்நாளிலே ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே பாக்யாதிபதி சந்திரன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது என்றாலும் அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். தந்தை வழி உறவினர்களால் ஒரு சிலருக்கு நன்மை நடைபெறும், தந்தையால் நன்மைகள் நடைபெறும், தந்தையின் தொழிலை செய்யும் தனையனுக்கு நன்மைகள் நடைபெறும். தந்தை மகன் உறவிலே ஏதேனும் சிறு விரிசல்கள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெற்று செல்வச் செழிப்பும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற ஒரு நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் குரு பார்வை பெறுகிறது. அஷ்டமாதிபதி சந்திரன் பொதுவாக நன்மை செய்யாது, எனினும் லாபஸ்தானத்தில் வந்து குருவால் பார்க்கப்படும் பொழுது அது நன்மையைத்தான் செய்யும். 10ஆம் இடத்திலே உள்ள சூரியன் புதன் சுக்கிரன் சனி சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. தொழில் முன்னேற்றம் என்பது குறிப்பிடத்தக்க வகையிலே பினாமினல் என்று சொல்வார்களே, அதை போல ஒரு மிக பெரிய அளவிலே உங்களுக்கு அது முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். சுய தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழிலை மேன்மேலும் விரிவுபடுத்துவார்கள். அரசாங்க ஆதரவு தொழில் முனைவோருக்கு கிடைக்கின்ற ஒரு நேரம். நிதி நிறுவனங்களிலிருந்தோ அல்லது வங்கிகளிலிருந்தோ ஏதேனும் நிதி உதவி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது அது கிடைத்துவிடும். பல விதத்திலே உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அனைவரும் உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. திருமண வயதில் இருப்பவர்களாக இருந்தால் திருமணம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தெரியும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வழக்கு வியாஜ்யங்களிலே வெற்றி ஏற்படும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. இது நவராத்திரி விழாவின் 2ஆம் நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்து அம்பிகையை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறலாம். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனுக்கு குரு பார்வை என்பதால் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை சுமாரான முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார நிலையிலும் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அன்றாட கடமைகள், முக்கியமான பணிகள் என்ன உண்டோ உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் மட்டும் செய்து வந்தால் போதுமானது. என்னதான் குரு பார்வையிலே இருந்தாலும் 8ஆம் இடத்து சந்திரன் என்பது ஓரளவு ஏதேனும் ஒரு சிறு சிறு மனஸ்தாபங்களை பிறருடன் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே யாருடன் பேசினாலும் சிந்தித்து பேச வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. நன்மைகள் சற்று குறைவாக நடைபெறும் நாளாக இந்நாள் இருப்பதால் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். நவராத்திரி விழா நடைபெறுகிறது. எல்லா இடங்களிலும் சண்டி ஹோமம் நடக்கும். கோவில்களிலெல்லாம் சண்டி ஹோமம் செய்வார்கள். பெரும்பாலான கோவில்களிலே செய்கிறார்கள். அவ்வாறு எங்கே சண்டி ஹோமம் நடைபெறுகிறது என்பதை விசாரித்து கொண்டு அங்கு சென்று அதிலே கலந்து கொண்டு அம்பிகையின் அருட்பிரசாதத்தை பெற்று அனைத்து நலன்களும் பெறலாம்.